சந்தோஷமா இருக்குது. அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வெந்தய கலர் பட்டு, அப்படி வெந்தய கலர்ல காஞ்சிபுர பெட்டு, நம்ம ராஜி எடுத்தது, நல்ல மங்களத்துக்காரங்க எடுத்தது, ரொம்ப அழகா இருக்குது. அம்மா வந்து பாத்தீங்கன்னா நாகாக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன கலர், பச்சை கலர், பச்சை கலர் பட்டு கட்டி இருக்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்குது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் சொச்சம். நம்ம நாகக்கன்னியம்மாள் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கலர், பட் ரோஸ் கலர்ல கட்டியிருக்காங்க. அந்த ரோஸ் கலர் தான் பவானியோட இயல் முகம். அந்த அம்மாவோட ரோஸ் கலர் தான் பவானி அம்மாவோட முகம். அப்படி இந்த பட் ரோஸ்னா என்ன சொல்லுவீங்க, பன்னீர் ரோஸ் சொல்லுவீங்களா, அதுதான் அம்மாளோட முகம். எல்லாரும் சொல்லுவாங்க மாம்பழத்து கலர், அப்படி கிடையாது. அம்மாள் வந்து அந்த பன்னீர் ரோஸ் நிறத்துல இருப்பா. அவள் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழ நிறத்துல வந்துட்டு ஆடைகள் கேட்பா, அந்த மாம்பழ நிறத்துல ஆடைகள் கேட்பா. அதுக்கடுத்து முகம் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வட்ட முகம். பவானி அம்மாள் அப்படின்னீங்கன்னா தின்னு பெருத்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க. தின்னு பெருத்தவள். இப்போ உள்ள சாமிகள் தான் நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி வடிவமைச்சுக்கிறோம், நெஞ்சி இடுப்பு அப்படிலாம். நீங்க பழைய காலத்துல உள்ள தெய்வங்களை பாருங்க, இப்பயும் நீங்க நிழலோட இருக்கும். வவுரெல்லாம் மொக்க மொக்கையா இருக்கும், வவுறுகள்லாம் பெருத்து போய் கால்கள்லாம் பெருத்து போயிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல வந்துட்டு விவசாயம் செய்து நம்மளே சாப்பிட்டோம், நம்மளே ஆரோக்கியமா இருந்தோம். ஆரோக்கியமானவங்க அந்த காலத்துல குண்டா இருப்பாங்கன்னு பேர். அப்படித்தானே? அந்த காலத்துல ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா, சத்தா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னு அர்த்தம், ஆரோக்கியமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஒல்லியா இருந்தாங்கன்னா இவங்க ஆரோக்கியம் கெட்டு போய் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ குண்டா இருந்தாங்கன்னா ஆரோக்கியம் இல்லாதவங்க, ஒல்லியா இருந்தாங்கன்னா ஆரோக்கியமான, அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. அப்ப அம்மா வந்துட்டு எப்படி தின்னு பெருத்தவள் அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு பேர் இருக்கும். அதனால அவ வட்ட முகம், அந்த வட்ட முகம், அதுக்கப்புறம் அதுல பத்தி பாத்தீங்கன்னா அழகான ஒரு பொட்டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க பவானிக்கு, அவளுக்கு குளிர்ந்த பெருத்த மார்பகம். அது எதுக்காக சொல்லுவாங்கன்னா அந்த ஒற்றை நாடி, அந்த பெருத்த மார்பகம் இந்த உலகத்துக்கெல்லாம் படியளக்கிற பராசக்தியோட மார்பகம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரோட பசியை தீர்த்து குழந்தைகளா நீங்க இருக்கும் போது உங்களை வளர்த்த மார்பகமாகத்தான் அது கருதப்படுது. அந்த ஒற்றை நாடிக்காரி பல நாடிகளை காக்கிறார். இந்த பிரம்மச்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் தாயானவளாக அங்க இருக்கிறார். அதனாலதான் பவானி அம்மாவுக்கு அவ்வளவு மகிமைகளான பேர் இருக்கும். அதனாலதான் பவானி அம்மாலே நான் பலமுறை சொல்லுவேன் இந்த மாதிரின்னு. அப்ப நீங்க வந்து சாமி கும்பிட்டது மட்டும் இல்லாம இந்த தமிழ் திருநாள்ல எல்லாருக்கும் உதவிகளாக பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஆனா உங்ககிட்ட நான் ஒரே விஷயம் சொல்றேன், இந்த அதிகாலையில மட்டும் இல்ல, நீங்க பவானி மலை கும்பிடுறவங்க இன்னும் கொஞ்சம் மாறணும். நான் வந்து உங்களை விரும்புறது என்னன்னா இன்னும் கொஞ்சம் மாறணும்.